தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபான விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. குவார்ட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் விடிய அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 2000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பால் விலை முதல் அரிசி விலை வரை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது மதுபானங்களின் விலையும் உயர்ந்து பாட்டிலுக்கு 10 முதல் 20 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. மதுபானங்கள் மீதான கலால் வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் விலை அதிகரித்துள்ளது. அதன்படி 180 மில்லிமீட்டர் சாதாரண மற்றும் நடுத்தர மதுபானங்களின் விலை 10 ரூபாய் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 180 மில்லிமீட்டர் உயர்தர மதுபானங்கள் விலை 20 ரூபாயும் 650 மில்லி லிட்டர் அளவு கொண்ட பீர் வகைகளின் விலை 10 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த மதுபான விலை உயர்வு மூலம் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என தெரிவித்த விடிய அரசு தற்போது ஆட்சிக்கு வந்த நிலையில் அரசுக்கு அதிக வருவாய் கிடைப்பதாக கூறி மது பாட்டில் விற்பனையை அதிகரித்து உள்ளதாக பெண்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஏற்கனவே டாஸ்மாகில் மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படும் நிலையில் தற்போது அரசு பாட்டிலுக்கு 10 முதல் 20 ரூபாய் அதிகரித்து உள்ளதால் ஏழை குடிமகன்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது போல் ஒயின் ஷாப்பில் ரேட்டு ஏற்றுறாங்க. எங்கள் யாருக்கனே ஒயின் ஷாப்பில் ரேட்டு யாருக்கனே 130 ரூபா தான் பாட்டில் விற்கணுமே. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா காசு பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஒரு பாட்டில் முதல் கொண்டு விற்கிறாங்க. அந்த லாபத்தில் நிறைய சம்பாதிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய சரக்கோட ரேட்டு ஹெவியாக ஏற்றுறாங்க. இப்போ நாங்கள் பொதுமக்கள் இருக்கிற வேலை பற்றாக்குறையை நாங்களே கஷ்டப்பட்டுனுக்கிறோம். அப்படி இருக்கும் போது இந்த எக்ஸ்ட்ரா ரேட்டு விற்றாங்கன்னா நாங்கள் பொது ஜனங்க எப்படி வாங்க முடியும்? அப்போ மக்கள் நாங்களாம் எங்கன்னா போகுது? இந்த ஊரை விட்டு வேறு என்ன ஊருக்கு போயிடணுமா? சரக்கு ரேட்டு கம்மியாகிற ஊருக்கு போயிட்டு எல்லோரும் அங்கே தான் செட்டில் ஆவாங்க. இவங்க இந்தமாரி ரேட்டு ஏற்றினா